சார் 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 யாருமே வேணும்? என் பேரு மாலதி. முகேஷ் சார் அனுப்பி வச்சாரு. ம். உங்க வீட்ல வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தீங்களாமே. ஓ, ஓகே ஓகே, உள்ள வாங்க. சரிங்க. ம். இது பாருங்க, தினமும் காலையிலயும் சாயந்தரமும் வரணும். சரிங்க. அதுக்கப்புறம் வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாத்தையும் நீங்க தான் பார்க்கணும், சரியா? ம். எங்களுக்கு மார்னிங் டிஃபன் மட்டும் செஞ்சு வச்சா போதுங்க. ம். அப்புறம் ஈவினிங் வரும்போது டின்னர் செஞ்சு வச்சிருங்க. சரிங்க. லஞ்ச் எல்லாம் எதுவும் செய்ய வேணாம். ம். எதுக்குன்னா, தம்பி நானு 2 பேருமே மதியானம் வீட்ல இருக்க மாட்டோம். நானும் அவனும் வரதுக்கே ஒரு 6-7 மணி ஆயிரும். சரிங்களா? சரிங்க. அது இருக்கட்டும். உங்களுக்கு சேலரி எவ்வளவு வேணும்னு சொல்லவே இல்ல? நான் என்னங்க ஐயா சொல்றது? நீங்களா பார்த்து பெரிய மனசு பண்ணி ஏதாவது கொடுங்க. சரி, நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு 8000 ரூபாய் கொடுக்குறேன், ஓகேவா? அது போதுங்க ஐயா. சரி. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு எப்பயாவது லீவ் வேணும்னா என்கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரிங்க ஐயா. ஏன்னா நீங்க சடனா லீவ் போட்டீங்கன்னா எங்களுக்கு இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யறது கொஞ்சம் சிரமமா இருங்க. ஓகேவா? டைமுக்கு வந்துட்டு டைமுக்கு கிளம்பி போயிடலாம். சரிங்க. ஓகேங்களா? எப்பல இருந்து வேலைக்கு வர போறீங்க? உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இப்பவே வேலை செய்யறேன். ஓ, அப்படிங்களா? அப்படின்னா சிங்க்ல கொஞ்சம் பாத்திரம் இருக்கு, அது கொஞ்சம் கழுவி வச்சிருங்க. என் தம்பி உள்ள தூங்கிட்டு இருக்கான். அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள ஏதாவது டிஃபன் ரெடி பண்ணிடுங்க. எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துறேன். சரிங்க. ஓகேங்க. அடுப்படி எங்க இருக்கு? இந்த பக்கமா? அந்த பக்கம். சரிங்க ஐயா. யாருமா நீங்க? இன்னைக்கு தான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேங்க. உங்க அண்ணன் தான் என்ன வேலைக்கு சேர்த்தாருங்க. ஓ, அப்படியா? ம். கொஞ்சம் காஃபி போட்டு தரீங்களா? போட்டு தரேங்க. ம். இந்தாங்க ஐயா. ஏன் நிக்கிற? வந்து பக்கத்துல உட்காரு. சார், இப்படி எல்லாம் தப்பா பேசாதீங்க. இங்க பாரு, உனக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன கேளு, நான் தரேன். அப்படியெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்லை சார். ரோசத்தை பாரு, வந்து உட்காரு. சார், என்ன மேலெல்லாம் கை வைக்கிறீங்க? நான் உங்க வீட்டு வேலை செய்ய தான் வந்திருக்கேன். அதுக்காக என் மேல இப்படி கை வைக்கிறதெல்லாம் சரியில்லைங்க. நீங்க இப்படியே பண்ணீங்கன்னா நான் போய் உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன். டேய், என்னடா? என்னம்மா, ஏன் கத்திட்டு இருக்கீங்க? உங்க தம்பி என் கையை பிடிச்சு கலட்டா பண்றாருங்க. டேய் குமார், என்னடா அது? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அவங்க நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய வந்திருக்காங்கடா. அவங்கள நாம தான் மரியாதையா நடத்தணும், நல்லபடியா பாத்துக்கணும். அவங்களுக்கு நம்ம அம்மா வயசு இருக்குண்டா. உன் புத்தி ஏன்டா இவ்வளவு கேவலமா போயிருச்சு? ஒழுங்கா உள்ள போடா. நில்ல. அவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு போ. என்ன மன்னிச்சிருங்க. சாரிமா, அவன் ஏதோ தெரியாம உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேம்மா. எனக்காக மன்னிச்சிருங்க. ஐயோ, பரவாயில்லைங்க ஐயா. சரிம்மா, நீங்க போய் வேலையை பாருங்க. சரிங்க.